ஹாய், திஸ் இஸ் ரிஷத் here. வெல்கம் டு டியா சினிமா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 படங்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் ஹிருதயபூர்வம். ஸோ இந்த படம் இட்ஸ் மலையாளம் ஃபிலிம், ரொமான்டிக் காமெடி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் இட்ஸ் டைரக்டட் பை சத்யன் அந்திக்கட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே சோனு டிபி ஸ்க்ரீன் பிளே எழுதியிருக்கார். ஸோ மோகன்லால், மாளவிகா மோகனன் அண்ட் சங்கீதா அண்ட் சங்கீத் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க. அண்ட் ஸோ இந்த படம் லைக் சந்தீப் பாலகிருஷ்ணன் அப்படின்னு ஒரு கிளவுட் கிச்சன் வச்சிருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேன் கொச்சியில் வச்சிருக்காரு. ஸோ அங்கே லைக் அவருக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுது. ஸோ பட் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான இது ப்ரொசீஜருமே நடக்குது. அண்ட் ஹீ இவென்ச்சுவலி கெட்ஸ் அ ஹார்ட். ஸோ அவரோட ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனதுமே கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த ஹார்ட்டை கொடுத்தாங்களே. ஸோ அந்த ஃபேமிலியில் ஹரித்தான்னு ஒருத்தவங்க அவரை மீட் பண்ணுறாங்க. ஸோ அது அவங்களோட அப்பாவோட ஹார்ட் அப்படின்னும், அண்ட் அவங்களுக்கு இப்போ கொஞ்ச நாளில் லைக் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறனால அவரை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இவர் இனிஷியலி அதை லைக் ரிஜெக்ட் லைக் அதை லைக் அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணாலும் அவரோட கில்ட் அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் கில்ட்டாக இருக்குது. ஸோ ஹீ அக்செப்ட்ஸ் இட் அண்ட் ஹீ பூனேக்கு போகிறாங்க பேசிக்கலி. ஸோ அங்கே பூனேயில் போனதுக்கப்புறம் அங்கே என்னென்ன விஷயங்கள் நடக்குது, ஸோ அங்கே அவங்களோட ஃபேமிலி எப்படி இருக்குது, அந்த ஊர் எப்படி இருக்குது, யார் இந்த லைக் யாரோட ஹார்ட் இவருக்கு கிடச்சிருக்கு, அவர் என்ன மாதிரியான பர்சன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்குள்ளே ரிவால்வ் ஆகிற ஒரு படம். ஸோ இந்த படம் இட்ஸ் அ கம்ப்ளீட்லி அ ட்ராமா. இட்ஸ் அ கம்ப்ளீட் ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். நிறைய விதத்தில் என்னதான் ஒரு பெரிய ஸ்டார் நடித்தாலும் நிறைய இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டேன், காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் மோகன்லால் இருந்தாலுமே அவருக்கு ஏற்ற ஒரு லைக் ஒரு பெரிய ஹீரோக்கு பண்ணுவாங்களே சில விஷயங்கள், அதெல்லாமே பண்ணாமல் ரொம்பவே சட்டிலாக எடுத்த ஒரு படமாக எனக்கு தெரிஞ்சு. அண்ட் ஆல்சோ மோகன்லாலே ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்த ஒரு ஃபீல் இந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு. லைக் பேசிக்லி எனக்கு தெரிஞ்சு ஆல் த லைக் மேஜர் ஹீரோஸ் அவங்களோட லைக் when they get a script like this ரொம்ப ஈஸாக ரொம்ப ஒரு லைட் ஹார்ட்டடாக ஒரு படம் கிடைக்கும் போது அவங்க ரொம்ப அனுபவித்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் தெரியுது நல்லாவே. அண்ட் ஆல்சோ லைக் மாளவிகா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. மோகன்லால் கூட ஒருத்தர் ஒரு முக்கியமான ஒரு ரோல் நடிச்சிருந்தார். அவங்களுக்குள்ளே இருக்கிற கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் நிறையா காமெடி லைன்ஸாக இருக்கட்டும், ஒன் லைனாக இருக்கட்டும், அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. சின்ஸ் இட்ஸ் அ காமெடி ஃபிலிம், நிறைய இடத்துல அந்த காமிக்கல் விஷயங்கள் ஒர்க் ஆச்சு. எஸ்பெஷலி சித்திக் வர இடமெல்லாமே அவர் ஒவ்வொரு தடவையும் சாயா குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லுவார். ஸோ அதெல்லாமே நல்லாவே இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு படத்தில். அண்ட் ஆல்சோ இவங்க அந்த பூனேயில் நடக்கிற சில சிச்சுவேஷன்ஸ், சில சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப லைக் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாக இல்லை அப்படிங்கிறனாலும் இட் ஃபெல்ட், அது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் ஃபெல்ட் லைட் ஹார்ட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு ஃபைட் சீன் அது மோகன்லாலுக்காக ஒரு ஃபைட் சீன் வச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை ஈஸிலி தவிர்த்திருக்கலாம். அண்ட் ஆல்சோ செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல ரிவால்வ் ஆகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. எதுவுமே பெருசாக லைக் பெரிய ஒரு எலவேஷன் ஆகாமையோ இல்லை ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆன் டர்ன்ஸ் இல்லாமல் ஒரே இடத்துல
அது வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் ஒரே மாதிரியான சீக்வன்சஸ், ஒரே மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் ஒரே இடத்துல ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அந்த டாட்டர் அண்ட் மதர், அதாவது மோகன்லாலுக்கு வந்து ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் போத் டாட்டர் அண்ட் மதர் கொண்டு போனது வந்து இட் வுட் ஹாவ் பிகம் அ லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் போக போக. பட் அதை வந்து கொஞ்சம் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஃப்ரம் மாளவிகா மாளவிகா நடித்த அந்த ஹரிதா அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் லைக் கடைசி வரைக்குமே அவங்களுக்கு வந்து அவங்க வந்து லைக் she sees her as her he sees him as a father. அந்த ஒரு இதில் தான் இருந்துச்சு. மேபி மோகன்லால் வந்து அந்த ஒரு ஏஜில் இருக்கிறனால அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுத்துச்சா இல்லையா அப்படின்னு தெரில. பட் எனக்கு பார்க்கும்போது வந்து அந்த மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அதை வந்து லைக் அதை வந்து கொஞ்சம் ஆக்வர்டான ஒரு சிச்சுவேஷனுக்கு கொண்டு போகாமல் இருந்தது ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு போய் அதை வந்து கொஞ்சம் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபிலிம் இட் டிட் நாட் லைக் ஒரே இடத்துல ரிவால்வ் ஆகிட்டு இருக்கிறனால இட் ஃபெல்ட் அ லிட்டில் பிட் அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம், இல்லை கட் ஷாட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நிறைய சீன்ஸ் ஆர் அட்லீஸ்ட் சீக்வன்ஸ் வந்து கட் ஷாட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்க தான் செஞ்சிச்சு. பட் ஆன் த ஹோல் லைட் ஹார்ட்டட் காமெடி ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம் இந்த படம். இட் இஸ் அவைலபிள் இன் ஜியோ ஹாட்ஸ்டார். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் வந்து காட் ஸ்டீலிங். ஸோ இந்த படம் வந்து இட்ஸ் அகெயின் அனதர் பிளாக் காமெடி க்ரைம் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். காமெடி அந்த அளவுக்கு இருந்துச்சா அப்படின்னு தெரியல, பட் இட் வாஸ் அ பிளாக் க்ரைம் த்ரில்லர் அப்படின்னே பார்க்கலாம். அண்ட் இந்த படம் வந்து இட்ஸ் டைரக்டட் பை டாரன் அரோனோஃப்ஸ்கி. ஸ்க்ரீன் பிளே வந்து சார்லி ஹவுஸ்டன் எழுதியிருக்காரு. அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் பேஸ்ட் ஆன் அ 2004 நாவல். ஸோ லீட் ரோலில் வந்து ஆஸ்டன் பட்லர் நடிச்சிருக்காரு. அண்ட் சப்போர்ட்டிங் ரோல்ஸில் வந்து ரெஜினா கிங், ஜோயி, மேட் அண்ட் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் எவ்ரி பர்சன் ஹூ ஹஸ் ஆக்டட் இன் திஸ் ஹாவ் கிவன் தியர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படம் வந்து இட்ஸ் அ கேயாட்டிக்கான ஒரு ஃபிலிம். லைக் ஹேங்க் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. லைக் அதுதான் லைக் பட்லர், ஆஸ்டன் பட்லரோட கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வந்து லைக் ஒரு பாரில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கார். ஒரு நல்ல ஒரு நியூயார்க்கில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு லைக் ஒரு மீடியோக்காரான ஒரு வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி இனிஷியலாக காமிக்கிறாங்க. ஸோ the film டக்குன்னு வந்து லைக் ஸ்டார்ட் ஆயிடுது. பேசிக்லி ஒன்ஸ் ஹீ மீட்ஸ் ரஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நேபர் இருப்பார். ஸோ அவரை மீட் பண்ணதுலேருந்தே வந்து த ஃபிலிம் ஆக்சுவலி லைக் இந்த ஃபயர் கிராக்கர்ஸில் நம்ம வந்து லைக் அந்த திரியை பற்ற வைப்போம்ல, அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி லைக் இட் வாஸ் லைக் அ டாமினோ எஃபெக்ட். ஸோ அவர் வந்து லைக் அவரை தேடி வந்து ஒரு மாஃபியா வருது. ஸோ அந்த மாஃபியா வந்து இவர் அடிக்குது. ஸோ இவருக்கு வந்து அந்த அட்டாக்ல வந்து கிட்னியே வந்து கிட்டத்தட்ட ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு எடுத்துடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுது. ஸோ இவரோட பாஸ்ட் என்ன, ஸோ அந்த இவரோட நேபர் ரஸ் வந்து என்ன மாதிரியான வேலைகள் பண்ணுறாரு, ஆர் அவர்னால வந்து ஏன் இவருக்கு பாதிப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கேட்டுக்கு ஒரு நல்ல ஒரு கதை கொடுத்துருந்தாங்க, பட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட். அதுக்குமே ஒரு தனியாக ஒரு ரோல் இருந்துச்சு இந்த படத்தில்.
ஸோ அந்த மாதிரி அந்த ஒன்ஸ் அந்த இது அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு வந்ததுமே அப்படி கண்டினியூஸ்லி ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் இருந்துச்சு படமே. ரெண்டு கேங் இருக்கும். ஒன்று ஒரு ரஷ்யன் கேங் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஜூவிஷ் கேங் இருக்கும். ஜூவிஷ் கேங்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க யார், அந்த மாதிரியே நிறைய விஷயங்கள் வந்து எப்படி ஒரு இன்சிடெண்ட் வந்து இவரோட வாழ்க்கையை பாதிக்குது அப்படிங்கிறது தான் கதை. அண்ட் இவர் அதை விட்டு வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கிறதும் ஒரு அப்படிங்கிற மாதிரி போய் முடியும். ஸோ இதில் வந்து பேசிக்லி இட்ஸ் பேஸ்ட் ஆன் அ லீட் ரோல். லைக் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் எல்லாம் இருந்தாங்க, பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மீடியோக்கோரான ஒரு பார்ட்டு தான். பேசிக்லி அவங்களுக்கு வந்து பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த படத்தில் அவங்களுக்கு கிடையாது. பட் தே டிட் தியர் ஜாப் ரீலி வெல் அப்படின்னு சொல்லலாம் படம் ஃபுல்லாகவே. ஆஸ்டன் பட்லர் வந்து ரொம்ப நல்லா நடிக்கிறாரு. இன்ஃபேக்ட் வந்து அவரோட ஈச் ஃபிலிம்ஸ் அவர் அந்த கேரக்டருக்குள்ளே போய் அந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதே வந்து ரொம்ப நல்லா அவரோட ஆக்டிங்கில் லைக் ஆக்டிங்கில் தெரியுது பேசிக்லி. ஸோ இந்த படத்துலையும் அதே மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் அவர் வந்து ரொம்ப வல்னரபிளான ஒரு கேரக்டர், ரொம்ப ஒரு ஹீரோயிக்கான கேரக்டர்லாம் கிடையாது. ரொம்ப பயந்த சுபாவமாக இருக்கிற ஒரு கேரக்டர். அவருக்கு வந்து ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு பாஸ்ட் இருக்கிற கேரக்டர். அண்ட் அவருக்கு எந்த அளவுக்கு வந்து பேஸ்பால் பிடிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அவரும் அவரோட அம்மாவும் வந்து எப்படி பேஸ்பால் பற்றியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுலேருந்து ரொம்ப ஆர்கானிக்காக அட் த சேம் டைம் வந்து ரொம்ப இருக்கிற ஒரு படமா இருந்துச்சு இந்த படம். எனக்கு ரொம்பவே டாரன் ஆரோனோஃப்ஸ்கி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு எஃபெக்ட் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், அவர் இதுக்கு முன்னாடி மதர் அப்படின்னு ஒரு படம் எடுத்திருந்தாரு, அதுவாக இருக்கட்டும், இல்லை வந்து த ஃபேமஸ் ரெக்கரம் ஃபார் த ட்ரீமாக இருக்கட்டும், இல்லை வந்து இப்போ லைக் த வேலாக இருக்கட்டும், அப்புறம் த ஃபவுண்டன், த ரெஸ்லர், அதுக்கப்புறம் பிளாக் ஸ்வான், அதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா ஒரு சைக்கலாஜிக்கல் எஃபெக்டோட அந்த படம் எடுத்திருப்பாரு. ஸோ இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்லாம் நீங்கள் லைக் எதிர்பார்க்க தேவையில்லை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் அந்த பற்ற வச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த டாமினோ மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டாக அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே. அண்ட் இவரோட ட்ராமா காமிக்கிறதா இருக்கட்டும், அண்ட் அதுக்கு கொடுக்குற எக்ஸ்பிளனேஷனாக இருக்கட்டும், எக்ஸ்பிளனேஷன் இன் த சென்ஸ் லைக் அது எல்லாமே காட்சி வடிவமாக தான் வரும். அது எல்லாமே வந்து எடுத்த விதம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் பேசிக்லி இது லைக் ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சார்லி ஹவுஸ்டன் அவர் வந்து இந்த படத்தை வந்து அவர் கொண்டு போகணும்னு நினச்ச விதம் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து இட் ஆல்சோ ஹேட் கல்ச்சுரல் திங்ஸ். இந்த படம் வந்து கிட்டத்தட்ட அந்த 1980s எண்ட் ஆஃப் 1900s அண்ட் 100s வந்து காமிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் எப்படி வந்து ரஷ்யன் மாஃபியா வந்து மேலே வர ஆரம்பிச்சிச்சு, அங்கே வந்து ஜூவிஷ் பீப்புளில் இருக்கிறவங்களோட இன்வால்மெண்ட் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரியான கல்ச்சுரல் ரிலேட்டட் ஈவெண்ட்ஸும் வந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ லைக் பேஸ்பால் நமக்கு தெரியாதனால அது அந்த அளவுக்கு வந்து லைக் அந்த அளவுக்கு வந்து அது இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. பட் அவங்களோட பேஷன் வந்து அதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட கிரிக்கெட்டுக்கு கூட கிரிக்கெட் இங்கே எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் அங்கே வந்து எஸ்பெஷலி நியூயார்க் சைட்லலாம் அப்படி தான் பார்ப்பாங்க பேஸ்பாலை. ஸோ அதை வந்து எப்படி அவர் வந்து வெளிப்படுத்துகிறாரு, பேசிக்லி அவங்க அம்மா கிட்ட அதுதான் பேசிக்கிட்டே இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து அவருக்கு ஆப்ரேட் பண்ணி கிட்னி எடுத்து அந்த கவலையில் இருக்க மாட்டார். பட் அவரோட டீம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஜெயிச்சதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். ஸோ அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களும் வந்து ரொம்பவே நல்லா எடுத்திருந்தாங்க. அண்ட் இதில் வந்து அந்த ட்ரக்கர் பிரதர்ஸ் வந்து ஐ திங்க் இட்ஸ் நிஜமாவே இருந்த ஒரு இதுன்னு நினைக்கிறேன். லைக்
ஒரு குரூப் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த அந்த காலகட்டத்தில். ஸோ அந்த மாதிரி நிறைய கல்ச்சரலான விஷயங்களும் வந்து இந்த படத்துக்குள்ளே இருக்க தான் செஞ்சிச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் கம்ப்ளீட்லி ஒன் மேன்ஸ் ஃபிலிம். அதாவது லைக் இட் இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த லீட் ரோல். மற்ற ரோல் எல்லாமே வந்து வராங்க, அவங்களுக்கான டைம் முடிஞ்சதுமே செத்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. பட் எனிஹவ் இட் ஃபெல்ட் கயாட்டிக், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அண்ட் ஆல்சோ லைக் டாரன் ஆரோனோஃப்ஸ்கி யூஸ்வலி வந்து இந்த நிறைய சைக்கலாஜிக்கலான விஷயம்லாம் கொண்டு வந்து எடுப்பார். ஈவன் ஹிஸ் ப்ரீவியஸ் ஃபிலிம் த வேல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட சைக்கலாஜிக்கல் பாடி ஹாரர் அப்படின்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ரிலிஜியஸ் டேக்கோ வந்து எடுத்திருப்பார். ஸோ அந்த மாதிரியான டேக்கெல்லாம் இல்லை. ரொம்ப எனக்கு தெரிஞ்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆக்டர்ஸ் எந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு ஜர்னர் ஷிஃப்ட் இருக்கும்போது நடிக்கிறாங்களோ, டேரக்டர்ஸுமே எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஜர்னர் ஷிஃப்ட் ஆகும்போது ரொம்ப ரசித்து எடுக்கிறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. எனக்கு இந்த படத்தில் டாரன் ஆரோனோஃப்ஸ்கி வந்து அந்த மாதிரி ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனில் இருந்து எடுத்த மாதிரியான ஒரு ஃபீல் தெரிஞ்சிச்சு. எஸ், எனக்கு ரொம்பவே இந்த படம் ஒர்க் அவுட் ஆச்சு அண்டு பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபிலிமை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து த லாஸ்ட் பஸ் வந்து இட்ஸ் அமெரிக்கன் சர்வைவல் ட்ராமா. ஸோ இதுக்கு முன்னாடி லைக் இட் இஸ் அ டிசாஸ்டர் பேஸ்டு ஃபிலிம். லைக் எக்ஸாம்பிள் ட்விஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான படங்கள் பேஸ் பண்ணி வேறு லைக் இது நேச்சர் இஸ் த ஆன்டகனிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் வந்து மக்கள் லைக் அந்த லீட் ரோல்ஸ் மாட்டியிருப்பாங்க, அதிலிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதையாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பால் கிரீன்கிராஸ் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹி ஆல்சோ லைக் கோரோட் த ஸ்க்ரீன் பிளே வித் பிராட் இங்ஸ்பிலி. ஸோ இந்த படம் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் 2001 பேரடைஸ் ஆஃப் ஒன் டவுன் ஸ்ட்ரகிள் டு சர்வைவ் அன் அமெரிக்கன் வைல்ட் ஃபயர் பை லிஸி ஜான்சன். அவங்களோட நான் ஃபிக்ஷன் புக்கிலேருந்து எடுத்த கதை. ஆனால் வந்து லைக் இட்ஸ் எ ரியல் ஈவெண்ட். 2018 வந்து கலிஃபோர்னியாவில் கேம்ப் ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஈவெண்ட், ஒரு வைல்ட் ஃபயர் ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. இட் வாஸ் போத் மேன்மேட் அண்ட் ஆல்சோ லைக் கிளைமேட் சேஞ்ச்னால நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபாரஸ்ட் ஃபயர். அது ஃபாரஸ்ட் ஃபயர் கலிஃபோர்னியாவில் நடந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து மேத்யூ மெக்கன்ஹே வந்து லீட் ரோலில் நடிச்சிருக்காரு. அண்ட் அவங்க கூட வந்து அமெரிக்கா ஃபெரராவும் லீட் ரோலில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படம் வந்து லைக் மேத்யூ மெக்கன்ஹே வந்து ஒரு ஸ்கூலில் வந்து பஸ் டிரைவராக இருக்கார். ஸோ அந்த லைக் அவருக்கு வந்து ஃபேமிலியில் சில இஷ்யூஸ் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் இனிஷியலாக காமிச்சிட்டு ஸோ அவர் ஒன் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸில் வந்து லைக் அந்த வைல்டு ஃபயர் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வருது ஒரு ஸ்கூலில் இருந்து, கிட்டத்தட்ட ஒரு 20+ சில்ட்ரனை வந்து நீங்கள் ஒரு இடத்துல போய் அந்த ஒரு ட்ராப்பிங் பாயிண்டில் போய் விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் வருது. அவரும் இதை ஏற்றுக்கிறாரு. ஸோ அந்த ட்ராப்பிங் பாயிண்ட் லைக் அந்த ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து ஏற்றிடுறாரு. பட் ட்ராப்பிங் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்குள்ளே எல்லாமே எரிஞ்சிருச்சு. ஸோ அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு அவர் போயே ஆகணும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து அவர் போனாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ரொம்பவே வந்து இட் ஃபெல்ட் வெரி ரியல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காட்சி பண்ண படம், அந்த என்டையர் ஃபிலிமை வந்து காட்சி பண்ண விதம் வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய விஎஃப்எக்ஸ் ஷாட்ஸ், நிறைய கிராஃபிக்ஸ் ஷாட்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே அவ்வளோ ஒரிஜினலாக இருந்துச்சு, அவ்வளோ மைன்யூட்டாக பார்த்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ மேத்யூ மெக்கன்ஹே நீங்கள் சொல்லவே வேண்டாம் அவர் எந்த அளவுக்கு நடிப்பார் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ லைக் இந்த படத்தில் வந்து
லைக் அவரை வந்து ரொம்ப வல்னரபிளான ஒரு கேரக்டராகவும் காமிக்கிறாங்க. ரொம்ப வந்து லைக் உடஞ்சு போன ஒரு கேரக்டர் தான் அந்த 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 கேரக்டர். ஸோ கெவின் அப்படிங்கிற ஒரு கேரக்டர், கெவின் மெக்கே அப்படிங்கிற அந்த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரை வந்து அவர் ரொம்பவே உள்வாங்கி நடிச்சிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சட்டிலாக இருந்துச்சு. அண்ட் சேம் கோஸ் டு அமெரிக்கா ஃபெரரா, மேரி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க, ஸ்கூல் டீச்சராக. அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து லைக் இவங்களுக்கு கூட நிறையா லீட் லைக் சப்போர்ட்டிங் ரோல்ஸ் வந்திருக்காங்க. அவங்களும் வந்து ரொம்பவே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படம் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கிறதுக்கு காரணம் த வே தே மேட் இட். ஒரு லைக் தே செக்ரிகேட்டட் த சீக்வன்சஸ். அந்த ஸ்க்ரீன் பிளேயே பார்த்தீங்கன்னா ஒரு புக் படிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு சைடு வந்து இந்த ஒரு சீக்வன்சஸ் இந்த ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து எப்படி பரவுது அப்படிங்கிறத காமிப்பாங்க, இன்னொரு சைடு வந்து அதை எப்படி வந்து அதுக்கான ஆஃபீஸர்ஸ், அதுக்கான ட்ரில்ஸ், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபாரஸ்ட் அஃபீஷியல்ஸ்லேருந்து மற்ற ஃபயர் ஃபைட்டர்ஸ்லேருந்து அவங்களாம் என்னென்ன வேலைகள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இது படிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. லைக் அதனாலேயே எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பயங்கர இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அந்த நேச்சரை வந்து ஒரு லைக் ஒரு மேன்மேட் விஷயந்தான், பட் நேச்சர் வந்து அதை எப்படி வந்து எஸ்கலேட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை நேச்சரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நிறைய விஷயங்கள் காமிக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. எஸ்பெஷலி அதை கேமரா மூமெண்ட்ஸ் மூலியமா அதை காமிக்கிறது வந்து ரொம்ப இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஹீட் நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு நிறையா, பிகாஸ் ஆஃப் த கலர் டோன் தே யூஸ்ட் அண்ட் ஆல்சோ அந்த என்டையர் சீக்வன்ஸே அந்த மாதிரி தான். ஸோ அதனால வந்து அந்த ஹீட் வந்து நம்மளால படம் முழுக்கவே அந்த ஃபீல் பண்ண முடிஞ்சுது படம் பார்க்கும்போது. அது வந்து ரொம்பவே இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு படத்தில். அண்ட் அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பீப்புளோட சஃபரிங்ஸாக இருக்கட்டும், அதை எடுக்கிற விதமாக இருக்கட்டும், அதுக்கு எடுத்தோன்னே இனிஷியலாக ஒரு சீக்வன்ஸ் வருது, பட் அவங்க காப்பாற்றுறது வருதா இல்லையா அப்படின்னு தெரியல அவங்களுக்கு. அது வந்து ஒரு லைக் ஒரு ஓப்பன் எண்டாகவே விட்டுட்டாங்க அந்த மாதிரியான சில விஷயங்கள். அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ்லேயுமே நிறையா விஷயங்கள் வந்து ஓப்பன் எண்டாக விட்டுட்டாங்க. அண்ட் கலிஃபோர்னியாவில் வந்து ஐ திங்க் இட் இஸ் நாட் திஸ், இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறமே வந்து லைக் கிட்டத்தட்ட வருஷம் அவங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வரதான் செய்யுது. அண்ட் அதனால் அதை வந்து பெருசாக அவங்களால தடுக்கவும் முடியறதில்லை. ஸோ எந்த அளவுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து எந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படிங்கிறத காமிக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லலைனாலும் அதை வந்து நம்மளுக்கு பார்த்தா புரிஞ்சுக்கிற அளவு தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு இடம் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகாதது வந்து டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ். பஸ்ஸை வந்து ஒரு இடத்துல போய் நிறுத்திடுறாங்க. ஸோ அது வந்து ஃபாரஸ்ட் ஃபயர் வர வரைக்கும் அவங்க வந்து ஏன் வெயிட் பண்ணணும்? ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் ஃபயர் வந்து அந்த இடத்துக்கு வந்ததுமே வந்து அவங்க ஓட்டிட்டு போயிடுறாங்க. அதை முன்னாடியே பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே, இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்திருக்குமே. அந்த இடம் வந்து கொஞ்சம் வேணும்னு எலாபரேட் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி இட் வாஸ் இம்பேக்ட்ஃபுல். இட் had everything that a survival drama should have. எஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து அவைலபிலிட்டி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஆன் த ஹோல் வந்து ஒரு சர்வைவல் ட்ராமாவுக்கு இருக்க வேண்டிய எல்லா விஷயங்களுமே இந்த படத்தில் இருந்துச்சு. எஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சீரீஸ் அண்ட் ஃபிலிம் ரிவ்யூஸ் பார்க்கணுன்னா டியர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து ஜாம்பீஸ், மார்வல்ஸோட ஜாம்பீஸ் பார்த்தேன், மினி சீரீஸ்.
4 எபிசோட்ஸ் கொண்ட சீரீஸு. இது வந்து லைக் இந்த வாட் இஃப்ல வந்து ஒரு எபிசோடு வந்துச்சு, அந்த எபிசோடோட ஒரு கண்டினியூஷன் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அண்ட் ஆல்சோ லைக் எஸ்பெஷலி வந்து எல்லா இதில் வர எல்லா லீட் ரோலுமே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் விமன் சூப்பர் ஹீரோஸ் அப்படிங்கிறனால அதை வந்து கொஞ்சம் நல்லாவே இம்பேக்ட்ஃபுல்லாக கொண்டு போயிருந்தாங்க. அந்த லைக் ஒரு லைக் எப்படி சொல்கிறது, ஒரு சூப்பர் ஹீரோஸே வந்து லைக் ஜாம்பி ஆனால் என்ன மாதிரியான விஷயங்கள் ஆகும், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஹைரக்கி என்னவா மாறும், எவ்வளோ அவங்களே வந்து எவ்வளோ வல்னரபிளாக ஆயிடுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்தது வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சம்ஹவ் வந்து மார்வல்ஸை வந்து இந்த மாதிரியான அனிமேஷன்ஸ் அடிக்கடி வந்து காப்பாற்றுது. அண்ட் ஆல்சோ இந்த அனிமேஷன்ஸ் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க மார்வல் ஸ்டூடியோஸ். ஸோ இந்த இதுலேயுமே வந்து அனிமேஷன் வந்து அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்தது தெரிஞ்சிச்சு. எஸ், ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட் இஸ் இன் ஜியோ ஹாட்ஸ்டார்.